கேகே ஃபேமிலிஸ், ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம குட்டீஸ்க்குலாம் ரொம்ப விருப்பமான வெஜ் சீஸ் டோஸ்ட் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கார்லிக் பட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 200 கிராம் பட்டரில் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 2 டீஸ்பூன் பொடியாக நறுக்குன பூண்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிடுங்க. இப்போது நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மிக்சிங் பவுலில் 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 1 தக்காளி, 1 குடைமிளகாய், 1 கப் அளவு ஸ்வீட் கார்ன், 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்குன பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிடுங்க. இப்போது ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார்லிக் பட்டரை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இது மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை சேர்த்துருங்க. உங்ககிட்ட மொசரல்லா சீஸ் இருக்குன்னா நீங்கள் ஸ்டஃபிங்கோடே கிரேட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீஸ் ஸ்லைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு இது மேலேயும் இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங்கை வச்சுருங்க. இப்போது இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து அது மேலேயும் கார்லிக் பட்டரை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு கெச்சப்போட டேஸ்ட் பிடிக்கும்னா இது மேலேயே கொஞ்சமாக நீங்கள் கெச்சப்பும் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணி டோஸ்ட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி தோசைக்கல்ல தான் டோஸ்ட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட சாண்ட்விச் மேக்கர் இருக்குன்னா நீங்கள் அதில் கூட டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பட்டர் பிடிக்கும்னா நீங்கள் பட்டர்லேயும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 சைடும் 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் காய்கறிகளும் கொஞ்சம் குக் ஆகி ரெடி ஆகும். உங்கள் குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை கொடுத்து விடுங்க. கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் எம்டியாக தான் வரும். அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வெஜ் சீஸ் டோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. உங்கள் குட்டீஸ்க்கு இதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.